பெரிய சாதி பிரச்சனை கொண்டு போகணும்னு நான் நினைச்சிருந்தேன்னு வையே, நேத்தே நான் அதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பேன். தமிழக மக்கள் முன்னேற்ற கழக நிறுவனத்தில் ஜான் பாண்டியன் அவர்கள் சுங்கஞ்சாவடி வந்து இந்த அவரோட கண்ட்ரோல் இருக்குன்னு தெரிஞ்சே வீண்டுக்குமே சாதி பிரச்சனை உருவாக்குறதுக்காண்டி இன்னார் இந்த பிரச்சனை பண்ணாருன்னு நேத்தே போய் செஞ்சிருப்பேன். என்ன நேற்று அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம்னு நீங்க தான் புரிஞ்சுக்கணும். என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ் மல்லர். தற்போது நம்ம தஞ்சாவூர் அன்பு சகோதரி கீர்த்தியாவோட அந்த மரணத்துக்கு நீதி கேட்டு நம்ம தஞ்சை பகுதியில் இந்த போராட்ட களத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த களத்தில் இருந்து தான் நேற்று என்னுடைய இந்த பாண்டியர் டிவியில் ஒரு காணொலி வந்து பதிவு செஞ்சிருந்தேன். அதாவது தூத்துக்குடி மாவட்டம் வாகைக்குளம் அந்த சுங்கஞ்சாவடியில் ஒரு சாதி தலைவரோட அந்த பிறந்தநாள் விழா அப்போ அந்த சுங்கஞ்சாவடியை அடித்து நொறுக்கப்பட்டது. இதை வந்து ஒரு சின்ன பிரச்சனை, அதை கடந்து போயிருக்கலாம், இல்லை போராட்ட வடிவங்களை ரோட்டுக்கு கொண்டு வந்திருக்கலாம், அடித்து ஒரு மண்டபருக்கு உயிர் போயிருந்தால் என்ன இருக்கும் அப்படின்றத கருத்தியல் ரீதியாக யாரையும் இழிவுபடுத்தாமல் மற்றவர்கள் போல் கொச்சைப்படுத்தாமல் நாகரிகமான முறையில் ஒரு பதிவு வந்து நேற்று வந்து செஞ்சிருந்தோம். இதில் கொஞ்சம் கூட புரிதல் இல்லாத சில முட்டாள்கள் தொடர்ந்து பல்வேறு ஃபோன்கால் என்ன, அதில் ஒரு பைத்தியம் மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு போட்டிருக்குது. அது அந்த பைத்தியனை கால் பண்ணது சரியா. ஏன்னா அவர் டீசெண்டாக பதிவு செஞ்சால் அவருக்கு வந்து பதிவு செஞ்சுருக்கலாம், நானும் அவரை மாதிரி பேசலாம், அப்புறம் அவருக்கு நமக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும் இல்லையா. அதனால் இதை மக்கள் பார்வைக்கு நம்ம காட்டணும். இப்பேற்பட்ட ஆளெல்லாம் இசைக்கிராஜா அவர்கள் வந்து பொறுப்பில் வந்து வச்சிருக்காரான்னு தெரியல. இவர் மாதிரி ஆட்களை வந்து கண்டிங்க, உங்களோட இயக்கத்துக்கு இன்னும் பின்னடைவு ஆகும் அப்படின்றதையும் நான் அதை கேட்டுக்கிறேன் சரிங்களா. இந்த காணொலி நான் பதிவு செய்ய வேணாம் தான் நினச்சேன். பேசின வார்த்தைகள், அதாவது தாய்ங்கிறது எல்லாத்தையுமே தாய் தான். அவர் ஒரு வார்த்தை கேட்டால் அப்புறம் எனக்கம்மான உனக்கம்மா இல்லையா, அதே ஒன்று திருப்பி அந்த வார்த்தையை கேட்குறதுக்கோ இல்லை ஒன்று திட்டுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது சரியா. அதே போல் அவ்வளோ கொச்சான வார்த்தையை சொன்னப்பெல்லாம் அந்த ஆடியோவையும் உடனே கேளுங்க. இப்போ இது கேட்டிருப்பீங்க, அதுக்கு மாரி எனக்கு போட விருப்பம்ல. அதுக்கப்புறம் இந்த ஆடியோவை நான் மக்கள்கிட்ட போட்டு அதை மேற்கொண்டும் இந்த கேவலத்தை கேட்க வைக்க நான் விரும்பலை. அதே சமயம் தேனியிலேருந்து இதே பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இடத்துலேருந்து ஒரு அண்ணன் கூப்பிட்டாங்க. அண்ணன் பேர் மறந்துருச்சு. நல்லா பண்பாக பேசினாங்க. எல்லா சமூகத்தோடு நாங்கள் இணக்கமாக இருக்கோம் தம்பி, நீங்கள் இதுக்கு ஒரு காணொலியா அப்படின்னு வந்து கேட்டாங்க. இதுக்கு ஒரு காணொலியா அப்படின்னு நீங்கள் இருந்து கடந்து போகாதீங்கண்ணே. ஏன்னா அந்த சுங்கஞ்சாவடியில் அது யாரோட சுங்கஞ்சாவடி அப்படின்றதும் உங்களோட தலைவருக்கு வந்து தெரியும். ஏன்னா அண்ணன் நானும் பேசின அந்த ஆடியோ கூட இருக்குது சரியா. அந்த சுங்கஞ்சாவடி யாரோட லீஸுக்கு எடுத்து அந்த கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்றது தெரியும். தெரிஞ்சு அந்த விஷயம் நடந்திருக்குது. சப்போஸ் அங்கே தள்ளுமுள்ளு அடிதடி நடந்திருந்து ஒரு இளைஞர் மண்டை உடைஞ்சதோடு போகாமல் திடீர்னு ஒரு உயிரிழப்பு என் சமூகத்தை சார்ந்தவங்க வந்து பண்ணியிருந்தா இன்றைக்கி தென் மாவட்டங்களில் எந்த அளவுக்கு சாதிய மோதல்கள் பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து படுகொலையெல்லாம் அரங்கேறிட்டு இருக்கு. இது வேறு மாதிரி தானே பிரச்சனை போயிருக்கும். ஒரு சின்ன பிரச்சனை சப்போஸ் சுங்கஞ்சாவடி ஆட்கள் மீதே தவறாக இருக்கட்டும் அப்படியே இருந்தாலும் நான் என்ன சொன்னால் அவங்கள தொந்தரவு பண்ணாமல் அவங்க ஆர்குமெண்ட்டில் ஈடுபட்டாலும் நீங்கள் அவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணாமல் நீங்கள் நேராக ரோட்டில் போய் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கலாம். அங்கே ஒரு போராட்டம் மாதிரி பண்ணியிருந்தால் இவர்களை வந்து கண்டிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். அதை விட்டுட்டு சுங்கஞ்சாவடி அடிச்சிருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் அங்கே வேலை செய்ய ஊழியரை அடிச்சிருக்கீங்க. திருப்பி சப்போஸ் அவங்களும் அடிக்க ஆரம்பிச்சு ரெண்டு பக்கமும் கையிழப்புகள் நடந்து யாராவது மண்டை உடைச்சிட்டாலோ இல்லை உயிர் சேதம் நடந்திருந்தாலோ அது யாருக்காக இருந்தாலும் பேரிழப்பு தானே அப்படின்னு அண்ணன்ட்ட பேசணும். தேனியை சார்ந்த ஒரு அண்ணன்ட்ட உண்மையிலே அண்ணனும் பக்குவமாக பேசினாங்க. பேசிட்டு வச்சுட்டாங்க. என்னோட தரப்பை நான் சொல்லிட்டேன். இதற்காண்டி தானே நான் இந்த காணொலி வந்து பதிவு செஞ்சேன். இதற்கப்புறம் ஒருத்தர் நான் காணொலி போடுவார்னு எதிர்பார்க்குறேன். போட்டார்னா அடுத்து போடுவோமா வேணாமான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேனே அப்படின்னு சொன்னேன். அதற்கிடையில் பல்வேறு ஃபோன்கால் என்ன, அதாவது ஒருத்தனை எப்படி பேசணும்ன்ற அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் எடுத்தோனைய
பேட் வேர்ட்ஸு நான் திட்டிவிட்டு வைடா போனேன் அப்படின்றதும் வச்சிடுறாரு. ஏன்னா ஒருத்தன் வந்து இங்கே வாப்பா இது விஷயம் சொல்ல வைக்கிறேன் புரிய வைக்கிறேன் அப்படின்றான்ட்டு நம்ம பேசலாம். என்ன அதாவது ரத்தம் குடிக்கி பேய்கள்கிட்ட போய் நம்ம எப்படி பேசுறது? அவன் எடுத்தோடனே அந்த வன்மத்தை கக்கித்த வர்றான் அவனை இவனே அப்படின்னு வரான். அவன் நம்ம பேசி ஒரு பயனும் இல்லை அப்படின்ட்டு விட்டுட்டோம். இப்போ இந்த காணொலியோட நான் ஏன் பதிவு செய்கிறேன் அப்படின்னா, இப்போ இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, இந்த சுங்கஞ்சாவடியில் அடிக்கடி லோக்கலில் நாங்கள் வந்து போகிறோம், இவங்க வேணுக்குமே எங்கள் வண்டியை நிப்பாட்டுறாங்க, வேணுக்குமே இப்படி பண்ணுறாங்க, அதனால பேச்சுவார்த்தை நடந்தது, தள்ளுமுழு நடந்தது, அதில் தான் கைகலப்பு நடந்ததுன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சுங்கஞ்சாவடி சார்ந்த அந்த நபர்கள் வேலை செய்யக்கூடிய ஊழியர் மீதே தவறு இருக்கட்டும். ஏன்னா அங்கே ஒரு இயக்கத்தோட தலைவர் இல்லைன்னா பரவாயில்ல, பொறுப்பாளர் சண்டை விட்டுருந்தா பரவாயில்ல, ஒரு தலைவர் அங்கே நிற்கிறாரு, இங்கே வா அவன்கிட்ட போய் சண்டை விட வேணாம், தேவையில்லாமல் நம்ம வழக்கிலேருந்து சிக்க வேணாம், அப்படியே ரோட்டை பிளாக் பண்ணு, இவங்க என்ன பண்ணுறான்னு பார்த்துக்குவோம், அதுக்கு மாரி பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தால் இன்னைக்கு அதை சுற்றி உள்ளவர்களோட யார் மேலேயும் வந்து வழக்கில் வந்து பாஞ்சிருக்காது அப்படின்றத போன வீடியோவில் கூட தெளிவாக நம்ம சொன்னோம். அந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் தான் இந்த ஒரு ஆடியோ போட்ட பற்றியா அந்த அரக்கறிக்கை வந்து பேசுனது நம்மள்கிட்ட. அவர் உன் அட்ரஸ் என்ன உன் வீடுன்னு எல்லாமே டீட்டெயில் கொடுத்துருக்குறேன். சரியா? அதாவது ஒருத்தனை கருத்தில் இதே பேச நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ரத்தம் குடிக்க நினைக்க ஆசைப்படுறீங்க. எனக்கு இந்த ரத்த வாடை கண்டாலே பிடிக்காது. சரியா? நீ வந்து அருவானால சாதிச்சலாம்னு நினைக்கிற, நான் பேனாமுனையால் சாதிக்க சொல்கிறேன். ஏன்னா உனக்கு எனக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓடத்துக்கெல்லாம் நான் வரணும்னு எனக்கு விருப்பம் கிடையாது. நான் சில விஷயங்கள் நான் பதிவு செய்த நோக்கம், ஏன்னா அங்கே ஒரு தேவேந்திர குல வேலை சமூகத்தை சார்ந்தவர் பாதிக்கப்பட்டார். சப்போஸ் அவருக்கு ஒரு கெட்டது நடந்திருந்தா நாங்கள் இதை வச்சு அரசியல் பண்ணுறோம்னு யார் பேசுவா? இதே நீங்கள் பேசக்கூடிய உங்கள் தலைவர் தான் வந்து பேசுவாப்புல. அப்போ எங்களுக்கு மேற்கொண்டு வழி வரும். ஏன்னா நாங்கள் அடியை வாங்கி விட்டு எங்களில் இழப்பே நடந்திருந்தாலும் இதை வச்சு அரசியல் பண்ணுறாங்க, இப்படி வந்து கேஸை போடுறாங்கன்னு அவர் வந்து பேசுவாப்புல. அதைத்தான் நாங்கள் சொல்ல வரோம். சரிங்களா? நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அந்த சுங்கஞ்சாவடி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் அண்ணன் தமிழனவேந்தர் பே ஜான் பாண்டியன் அவர்களும் பார் கவுன்சிலிங் அந்நியார் பிரிஸ்லா பாண்டியன் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய அந்த சுங்கஞ்சாவடி, இது அந்த இயக்கத்தோட தலைவருக்கும் தெரியும். அங்கே பெரும்பான்மையாக வந்து பார்த்தீங்கன்னா தேவேந்திர குல வேளாள சமூகங்களும் நாடார் சமூகங்களும் பிற சமூகங்களும் வேலை செய்கிறாங்க. இவர்கள் சார்ந்தக்கூடிய மரபு சமூகமோ மற்ற சமூகங்களும் யாரும் இங்கே வேலை பண்ணல. இல்லை நீங்கள் இந்த சமூகமாகவும் நம்ம பார்க்க வேணாம். ஆனால் இது எல்லாமே விசாரிச்சிருப்பீங்கல்ல. நம்மால் தான் சாதியில் அவ்வளோ உணர்வாக இருக்கிறாரு. சரியா? நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த பகைமை வேணாம், இந்த சாதிய வெறியல் வேணாம், சாதிய கண்ணோட்டம் வேணாம். ஒரு காலத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்க, இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க, இன்னும் நீங்கள் மேலே வளர்ந்துவாங்க, அதில் மாற்றுக்கிறதுல. ஆனால் என் சமூகத்தை எதிர்த்து நீங்கள் வளரணும்னு நினைக்காதீங்க. அப்பாவி இளைஞர்களை வந்து அவங்களோட மனதை புண்படுத்து விதமாக சில விஷயங்களை வந்து பேசாதீங்க, உங்கள் தம்பியை பேச சொல்லாதீங்கன்றதான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ இந்த ஒரு சாதாரண ஒரு விஷயம், இதே வந்து சுங்கஞ்சாவடிய வேல்முறை அடித்து உடைச்சிருந்தா அவர் தமிழின தலைவர், இதே எங்கே அடித்தவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படியா அப்படின்னு ஒருத்தர் கேட்டாப்புல. நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், சுங்கஞ்சாவடி அடிக்கிறதெல்லாம் பெரிய மேட்டர் கிடையாது. அப்போ பார்த்தா நிதந்தன் சுங்கஞ்சாவடி கட்டணம் வசூல் பண்ணாரான்னு உடைக்கணும். அப்படி யார் தான் முயற்சிப்பாங்க? ஏன் இதே மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ள 3 சுங்கஞ்சாவடி இருக்குது. ஏன் இதே உங்கள் சங்கத்தோட தலைவர் அடிக்கடி வந்து போகிறாருல்ல மதுரைக்குள்ள, இந்த போலீஸோட்ட வந்து போகிறாருல்ல, அதில் ஏதோ ஒரு சுங்கஞ்சாவடி உடைக்க சொல்லுங்க பார்ப்போம். ஏன் தந்திருக்க சமூகத்தை சார்ந்த வந்து கான்டாக்ட் எடுத்துருக்காங்கனால கடந்து போகிறீங்களா? இல்லை. அப்போ பார்த்தா பொதுவாக பாருங்கள், அப்படி இருக்குதா? பல முறை அவங்க மேலே வந்து குற்றச்சாட்டு வச்சோம்ங்கிறீங்க. நான் என்ன சொன்னேன், சாலை மறியல் பண்ணாலே போலீஸ் வந்துடும், பேச்சுவார்த்தை நடத்திடும், இனிமேல் நடக்காது இருக்கும். சிசிடிவி ஃபுட்டேஜ் அதில் ஃபுல்லாகவே ஓடிட்டு இருக்குது. எந்த இடத்துல உங்களை விடலை, எந்த இடத்துல மறைச்சு வச்சுட்டே நின்னாங்க? என்றைக்குமே அதுக்கு தான் ஒரு உதாரணத்தை சொன்னேன். அண்ணன் நானும் கரியாள மலர் அண்ணனும் அவரோட கொடி அடையாளத்தோடு நாங்கள் வரும்போது மறிக்கிறாங்க. நாங்கள் அவங்க ஆர்குமெண்ட் எங்கள்கிட்ட பண்ணாங்க. நாங்கள் ஒரு எதுவுமே அவங்கள்ட்ட சண்டை ஓடலாம், ஒன்றும் பண்ணல, ஏற்றுதும் இல்லை, வண்டியை கொடுக்க போட்டோம், அவ்வளோதான். அவங்க போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க, நாங்கள் அண்ணன் பரம்பை பாலாண்ணன் ஃபோன் அடித்தோம். இது சாதாரணமாக முடிஞ்சிருச்சு. அதே இடத்துல அண்ணன் கரியாள அண்ணனும் கோவப்பட்டு அவரை தாக்கியிருந்தா என்ன இருக்கும்? அதுவும் தப்புத்தான்னு சொல்கிறேன் நான். ஏன்னா ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயத்துக்கு ஏன் எமோஷன் ஆகணும்? இப்போ இதனால இத்தனை பேர் மீது வழக்கு எதற்கு பாயணும்? இது யாருக்கான அடையாளமாக பார்க்கணும்? தொடர்ந்து தென் மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தால் தொடர்ந்து படுகொலை நடக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அரங்கேறிக்கிட்டே இருக்குது. இப்போ நான் வந்து
நாகரிகமான முறையில் யாரையும் புண்படுத்தாத அளவுக்கு போட்ட காணொலிக்கு ஒரு பைத்தியம் வந்து இப்படி என்கிட்ட கதறுதே. இதே வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் தமிழ் 24/7 அதில் அவர் பேரை சொல்லி அட்டூழியம் அராஜகம் அப்படின்னு சொல்லி வீடியோவாக போட்டான். அவன் நீ என்ன பண்ண முடியும் சொன்னால? அப்போ வந்து எங்கள்கிட்டனா இது ஒன்றுவ அப்படி தானே? அதாவது இந்த அட்ரஸை கேட்குறது, இந்த உருட்டுறது, மிரட்டுறது இதெல்லாம் விட்டுருங்க. நிறைய பாதைகளை கடந்து நாங்கள் வந்தாச்சு. எங்களுக்கு இந்த ஆயுதத்தை எங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. இந்த ஆயுத புரட்சியில் எங்களுக்கு வந்து உடன்பாடு கிடையாது. நீ அறுவாடு வெட்டு குத்துறீங்க கொளாறுனாரு இல்லை கொலக்காரப்பெல்லாம் கூட இருந்துருப்போம். அது இல்லை, அது என்கிட்ட வந்துட்டு நான் வெட்டிறையும் குத்துறேன் அந்த இதை வந்து என்கிட்ட பேசாத, சரியா? நான் எல்லா சமூகத்தையும் இணக்கத்துக்கு கொண்டு போகிறேன். நான் எவனை வந்து சாதி உணர்வை தூண்டி விட்டுட்டு நம்மளை போட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கேன். நிறைய விஷயம் நான் கடந்து போயிட்டு இருக்கிறேன். ஏன் தெரியுமா? இதுவரைக்கும் நட்பு சமூகமாக நிறைய பேரை வந்து பழகி வச்சிருக்கேன். என்ன, முத்திரை சமூகமாக இருக்கட்டும், நாடா சமூகமாக இருக்கட்டும், மறவர் சமூகமாக இருக்கட்டும், இல்லை அகமுடையார் சமூகமாக இருக்கட்டும், கல்லர் சமூகமாக இருக்கட்டும், கோனார் சமூகமாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல்வேறு சமூகங்களில் வந்து நட்பை சம்பாரிச்சு வச்சிருக்கேன். நான் இன்னைக்கு என் சமூகத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற அண்ணன்மார்கள் வந்து தடம் புரண்டு இருக்கலாம், கருத்தில் மாறி பேசலாம். நான் இது வரைக்கும் என்னோட பாதைகள் தடம் புரளலை. இன்ன வரைக்கும் இதே முக்குலத்தோர் சமூகத்தை சார்ந்த நிறைய இயக்கங்கள் வச்சிருக்கிற அண்ணங்கள் வந்து பாராட்டுறாங்க. பரவாயில்ல தம்பி, இவ்வளோ விஷயங்களையும் வந்து நியூட்ரலாக கொண்டு போறீங்க பாருங்க, அது பெரிய விஷயம் தம்பி, இதை நீங்கள் கடைபிடிங்க, எப்போதும் நீங்கள் தடம் புரண்டாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன, நான் எல்லாத்துக்கும் பிடிச்ச அளவு இருக்க முடியாது. நம்ம என்ன குற்றச்சாட்டு வைக்கிறோம்? இப்போ இங்கே ஆளுக்கு என் சாதிக்கார ஒருத்தனுக்கு அடித்து காயமாகி போச்சு. சப்போஸ் அவன் இறந்துருந்தா நாங்கள் என்ன பண்ணியிருப்போம்? நேரம் இன்னைக்கு நடுக்காவேரியில் நடத்துகிற போராட்டம் அடுத்து நாங்கள் அங்கே வந்திருப்போம். இப்போ நான் ஒரு பேச்சு கேட்குறேன். இதே சுங்கஞ்சாவடியில் உங்கள் சமூகத்தை சார்ந்தவர் வேலை செய்கிறாப்புல, இதே எங்கள் சமூகத்தை சார்ந்த ஏதோ ஒரு இயக்கத்தை சார்ந்தவர் வந்து வர்றாப்புல மறிக்கிறாங்க, எங்கள் சமூகத்தை சார்ந்த மாதிரி தடி அடி ஆயிடுது, ஏதாவது ஆயிடுதுன்னு வைங்களேன். இதே உங்கள் தலைவர் வராமல் இருந்திருப்பாரா? அவருக்கு ஆதரவு வருவாரா இல்லையா? என் மக்கள் இங்கே பாதிக்கப்பட்டாலும் என் மக்களுக்கு ஒரு சின்ன கீரல்னாலும் வருவீன் வர்றாருல்ல. அப்போ அவர் வர்றாரு இல்லை? அப்போ உங்கள் சமூகத்தில் ஒருவர் பாதிக்கப்பட்டால் மட்டும் நீங்கள் பேசணும், குரல் கொடுக்கணும். இதே எங்கள் சமூகத்தில் ஒருத்தர் பாதிக்கப்பட்டால் நாங்கள் குரல் கொடுக்கக்கூடாதுங்கிறீங்க. இது என்னப்பா அது? உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? சரியா? நம்ம அந்த காணொலி போட்டத்தின் நோக்கம் அதுதான். நான் அப்படியா இருந்திருந்தா இதை வந்து பெரிய சாதி பிரச்சனை கொண்டு போகணும்னு நான் நினச்சிருந்தேன்னு வையே, நேத்தே நான் அதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பேன். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனத்தில் ஜான் பாண்டியன் அவர்கள் சுங்கஞ்சாவடி வந்து இந்த அவரோட கண்ட்ரோலில் இருக்குன்னு தெரிஞ்சே வீண்டுக்குமே சாதி பிரச்சனை உருவாக்குறதுக்காண்டி இன்னார் இந்த பிரச்சனை பண்ணாருன்னு நேற்றே போய் செஞ்சுருப்பேன். என்ன, நேற்று நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம்னு நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படை புரிதலோடு எல்லாம் பேசுனீங்க. நான் என்ன சொல்கிறது? எங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சா? அந்த உள்ளே இருந்த போர்டில் வந்து அன்னி பிரிஸ்லா பாண்டியனோட புகைப்படம் இல்லாமல் இருந்துச்சா? இல்லை அந்த டோல்கேட் யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கு எங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சா? நாங்கள் ஏன் நேற்றுக்கு பதிவு செய்யலை? நாங்கள் சாதியாக மாற்றணும்னு பதிவு செய்யலை. நான் நினச்சிருந்தா சாதியாக பிரச்சனையாக நான் பதிவு செஞ்சுருக்க முடியும். நான் அப்படி பதிவு செய்யலை. வேலை செய்கிற ஊழியரை ஏன் அடித்தேன்? அது என் சமூகத்தை சேர்ந்த பாதிக்கப்பட்டவனு இருக்கான், திடீர்னு அவனுக்கு வேற நடந்துருது. இது எங்கே போய் முடியும்? இல்லை அவன் திடீர்னு உங்களை அடிச்சிடுறான். இது எங்கே எதா மாறும்? எப்படி பார்த்தாலும் இது சாதி பிரச்சனை கொண்டு வரக்கணும் சூழல் உருவாயிரும். இப்போ அடிக்கடி நிறைய இடங்களில் சாதி பிரச்சனை கொண்டு வர்றது யார்? எந்த தலைவர் கொண்டு வர்றாரு? நாங்களாக கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு இடத்துலையும் பாதிக்கப்பட்டு வெட்டுப்பட்டு சாகிறது யாரு? பெரும்பான்மையா? அதனால வந்து வலியும் வேதனையும் சுமந்து நாங்கள் நின்றுட்டு இருக்கோம். நாங்கள் கடந்து தான் நீ அடுத்த தலைமுறைகளுக்கு 1957 நடந்த அந்த கசப்பான நிகழ்வு நீ அடுத்த தலைமுறைகள் வந்து அதை மீண்டும் நினைவூட்டி அந்த பகைமையை அடுத்து நாங்கள் யாருக்கும் கொண்டு போகக்கூடாதுன்னு நாங்கள் கொண்டு போகும்போது சில தற்கூரியெல்லாம் வந்துக்கிட்டு அவருக்கு வரலாறு கிடையாது, அவருக்கு இந்த வருஷத்துக்கு மேலே இது கிடையாது அப்படின்னு செனப்பண்ணி மாதிரி உட்காந்து பதிவு செய்கிறது யாரு? அந்த ஆளை என்னைக்கே ஒரு ஆளை கண்டிச்சிருக்கிறீங்களா? இங்கே வாயா, அவங்களே வந்து பார்த்தேன்னா இது சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இணக்கத்துக்கான வேலையை கொண்டு போயிட்டு இருக்காங்க. நீ ஏன் அதை நோண்டுற, ஏன் பிரச்சனை பண்ணுற அப்படின்னு யாராவது ஒரு ஆள் கேட்டிருக்கீங்களா? இன்னைக்கு ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவரை பற்றி இன்னைக்கு புத்தகத்தில் இவ்வளோ விவாதம் வருது. செந்தில் மலரன் இப்படி பேசிட்டான்னா முழுக்க காரணம் சௌத்ரியை பேச விட்டு எழுத விட்டு வேடிக்கை பார்த்து ரசித்த இந்த சமூகத்தை தான் சாரும். அன்னைக்கு நீங்கள் தடுத்து நிறுத்திருந்தா இன்னைக்கு இவ்வளோ சிக்கல் வந்திருக்காது. இப்போ எல்லாரும் புத்தகத்தில் எழுத ஆரம்பிச்சானா என்னப்பா பசுமன் நீங்கள் தவசி குறிச்சிப்பா இன்னைக்கு அவர் செந்தில் மலரன் பேசுகிற இதுக்கு பேசுகிற காரணம் யாரு? இன்னும் நிறைய விஷயம். அதாவது யாருக்குமே அவர் பிறந்த சமூகமும் அவர் போற்றப்பட கூடக்கூடிய தலைவரும் உசத்தி தான், மாற்றுக்கிறதுல. அதை விட்டு ஏன் தலைவர் மட்டும்தான் வசதி, மற்றவங்களாம் கீழன்ற அந்த மணலில் நினைச்சோம்னா இதை விட மட்டமான மணலில் வேற எதுவுமே கிடையாது. சரிங்களா? உண்மையிலேயே
நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா அவர் புகைப்படத்தை வச்சுருக்கவங்க அவரோட வரலாறை படிங்க. எங்களுக்கு நாங்கள் வரலாறு படிங்க, நாங்கள் கூட அவரை பற்றி படிச்சிருக்கிறோம். அவர் எந்த மாதிரி பாடுபட்டார், எப்படி இருந்தாருன்ற அதை படிங்க. எங்கே இந்த இடத்துல வந்து கத்தியை தூக்கிட்டு போகணும்னு சொன்னாங்களா, இல்லை அடின்னு சொன்னாங்களா, இல்லை வன்முறையில் ஈடுபடுன்னு சொன்னாங்களா? இப்போ நம்ம அதைத்தான் சொல்ல வரோம். ஒரு பேனாமுறையில் நீங்கள் கொண்டு போகிறோம்னு சொல்லக்கூடிய ஆள் அதே இந்த ஒரு சின்ன பிரச்சனையை இங்கே பேசி இல்லை இந்த மாதிரி ஒரு போராட்டம் பண்ணியிருக்கலாம். ஏன் அதை பெருசு வெடுத்துறீங்கன்னு தான் கேட்டோம். உடனே வந்து நான் பொறுப்பாளர் அப்படி இப்படி வெட்டிடுவேன் குத்திடுவேன். அதனால் வந்து இந்த தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்திடணும். சரியா? அதனால தான் இடையில போன காணொலியிலே சொன்னேன் கடந்து போயிட்டேன் அப்படின்னு. சரியா? அதனால் வந்து மீண்டும் மீண்டும் பேசக்கூடாது. கண்டிப்பாக ஒருத்தர் வீடியோ போடுவார்னு எதிர்பார்க்குறேன். சரியா? அவர் போட்டானா அதுக்கப்புறம் நம்ம போடணுமா வேணாமாங்கிற அடுத்த முடிவு நான் இதுக்கப்புறம் இந்த காணொலி பதிவு செய்ய வேணாம்னு நினைக்கிறேன். அப்போ இந்த மாதிரி பண்பாளர்கள் இருக்காங்க. அந்த அண்ணன்ட்ட கேளுங்க நான் எப்படி பேசினேன், எந்த விதத்தில் இருந்தேன் அப்படின்னு. நான் சின்ன பிள்ளை இருந்தாலும் அவங்க எவ்வளோ எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசினாங்க. இப்படி தான் இருக்கணும். அதை விட்டு எடுத்தோன்னா அவனை இவனை அட்ரஸ் அனுப்பு. ஃபோனில் வீரவசனம்லாம் யாரும் பேச வேணாம். கருத்தில் ரீதியாக பேசுகிறோமா, வா உட்காந்து நேரில் பேசணும் பலமுறை சொல்லிட்டோம். அதை விட்டு சும்மா ஃபோனை போட்டுக்கிட்டு எவ்வளோ சிக்கலை சொன்ன போனால் மெயின் நாங்கள் அதான். நாங்கள் இதை சாதி பிரச்சனையாக கட்டமைக்கணும்னு நினச்சிருந்தால் நேற்றே இதை வந்து மென்ஷன் பண்ணி கொண்டு போயிருந்திருப்பேன். சரியா? அதனால் வந்து இன்னும் நிறைய நான் பேசலாம். அது பேச வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளுங்குவாங்க. அதனால் வந்து நான் முரண்பாடை விதைக்க விரும்பலை. ஸோ இணக்கத்துக்கான நோக்கத்தை நான் விரும்புகிறேன். அதனால் வந்துக்கிட்டு சும்மா நம்மள்கிட்ட ஃபோனை போட்டுக்கிட்டு நான் ஒரு போராட்ட களத்தில் இருக்கேன். இந்த நம்ம மிரட்டுறது, இந்த வாய்ச்சவடல் பேசுகிறது இதெல்லாம் என்கிட்ட வேணாம். சரிங்களா? நான் மறுபடியும் சொல்கிறேன், நீ ரத்தம் குடிக்க ஆசைப்படுற. சரியா? நான் ரத்தம் வடை கண்டாலே வெறுக்கிறேன். ஆனால் நீ ரத்தம் குடிக்க ஆசைப்பட்ட வேற எங்கேயாவது போ, என்கிட்ட வராத. சரி, மறுபடியும் நான் சொல்கிறேன், என் சமூகம் பாதிக்கப்பட்டாலும் இன்னைக்கு எப்படி உங்கள் சமூகத்தில் ஒருவர் பாதிக்கப்பட்டால் நீங்கள் களத்தில் போய் நிற்கிறீங்களோ அதே போல் என் சமூகத்தில் யார் பாதிக்கப்பட்டாலும் என்னோட கால்கள் பயணிக்கத்தான் செய்யும். என்னோட மூவேந்தர் மீடியா அந்த களத்தில் போய் நிற்கத்தான் செய்யும். அது யாராக இருந்தாலும் சரி. சரியா? அப்புறம் ஒரு சில பேர் கேட்டாங்க, இந்த செந்தில் மலர் குண்டாசில் போனார், அவர் ஒரு கைதானார், இன்னும் வீடியோ போடலன்னு. பல முறை அந்த பைத்தியக்கார கமாண்டோடவனு சொல்லிட்டேன். மறுபடியும் சொல்கிறேன், கேட்டுக்கங்கடா. இது சம்மந்தமாக நாராயண மலர் பல முறை காணொலி போட்டார். இப்போ கரியாள மலரோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த குண்டத்தடுப்பு சட்டத்தில் போட்டதுக்கு வீடியோ போட்டிருக்காரு. போய் பார்த்துக்க. எல்லாருமே போடணும் அவசியம் கிடையாது. சரியா? அதனால் வந்து லூசுத்தனம் அந்த கமாண்டில் கதறாமல் நான் தான் நம்பர் கொடுத்துருக்கேன். எவன் ஃபோனையாவது எடுக்காமல் இருந்திருக்கேனா? ஏதாவது வண்டி ட்ராவலில் இருந்தால் எடுக்காமல் இருப்பேன். வா வாட்ஸ்அப்புக்கு வா. நீ அன்பான முறையில் பேசுனா நான் உன்னை அன்பான முறையில் பேச போகிறேன். நீ எந்த மாதிரி பேச போறியோ அதுக்கேற்ற மாதிரி உன்ட்ட பேசுறதுக்கு நம்பரை கொடுத்துருக்கேன். அவன் வந்து உன்ட்ட பேச போகிறான். அதனால் வந்து அன்புக்கு அன்பு, அவ்வளோதான் என்னை பொறுத்தளவு. சரிங்களா? இந்த அதிகாரமாக பேசுகிறவன் வாய்ச்சவடால் பேசுகிறேன்டா நம்ம பேச்சுவார்த்தை வச்சுக்கிற கிடையாது. ஏன்னா அதான் சொல்கிறல, பேசக்கூடிய வார்த்தைகளில் தடுமாற்றங்கள் வரும். அது தேவையில்லாத சிக்கலை உருவாக்க போனாலும் வந்து நான் கடந்து போகணும்னு நினைக்கிறேன். அதனால் உனக்கு ஒரு விஷயம் அதில் நாங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் வந்து பிடிக்கலையா, கருத்தில் அந்த விஷயத்தை கேளு. உன் சாதிக்காரெல்லாம் உன் யூடியூப் சேனலில் அவளை போடுறான். சரியா? எனக்கே நானாக போனால் போட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டாவா இருக்கிறேன். கடந்து போயிட்டு இருக்கேன். முடிஞ்சால் கடந்து போ. இல்லைன்னா உன் சாதியில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்காரனை கண்டி. இல்லையா வாயை மூடிட்டு இரு. சரியா? என்கிட்ட வந்துக்கிட்டு நீ இப்படி பதிவு செய்யணும் அப்படி பண்ணி எனக்கு ரூல்ஸ் போடுறதுக்கு நீ ஆள் கிடையாது. சரியா? அதனால் வந்து இது பக்குவமானவர்கள் பண்பானவர்களுக்கு புரியும், இந்த தற்கூறிகளுக்கு புரியாது. போராட்ட காலத்தில் இருக்கோம், நிறைய விஷயங்கள் பேச முடியல. மீண்டும் ஒருத்தர் காலையில் சந்திக்கிறேன். நன்றி.